ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை இரண்டாம் வசனத்தின் விளக்கத்தின் இரண்டாம் பகுதி. தாமரை வடிவில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற சிந்தாமணி வடிவமே அவரது தனித்தன்மையாகும். அவரும் சச்சிதானந்தமயமானவர், எங்கும் நிறைந்தவர், சர்வ வல்லவர் மற்றும் எங்கும் வியாபியானவர். அந்த உலகம் சிறந்த உலகம் என்று அழைக்கப்படுகிறது. சிலர் அதனை மகா வைகுந்த லோகம் என்று அழைக்கின்றார்கள். இது தொடர்பாக எந்த ஐயமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக கோபர்கள், அதாவது கோபியர்கள் மற்றும் கோபிகைகளின் இருப்பிடம் அமைந்துள்ள கோகுலம் எனும் நாம் இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த சூழலில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10ஆம் ஸ்கந்தத்தில் பகவான் கோகுலேஸ்வரக, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கோகுலத்தின் இறைவன் என்று கூறப்படுகிறது. பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தந்தை நந்த மகாராஜர் மற்றும் அன்னை யசோதை முதலியோருடன் எப்போதும் வசிக்கும் அந்த பெரிய உள் மாளிகை கோகுல தாமம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே பிரஜ மக்கள் அனைவரும் அங்கு வசிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடத்தையும் இது விவரிக்கிறது. பின்னர் அவர் அந்த தாமத்தின் தன்மையை அறிமுகப்படுத்தி அது ஸ்ரீ பலராம சுவாமியின் ஒரு பகுதியான ஸ்ரீ அனந்த தேவரால் நிச்சயமாக வெளிப்படுகிறது என்று கூறினார். இந்த ஸ்லோகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சாத்தியமான என்ற சொல் ஒரு சிறப்பு தோற்றத்தை குறிக்கிறது. அதாவது எப்போதும் தோன்றும் ஸ்ரீ பலராம சுவாமியின் ஒரு பகுதியை இது குறிக்கிறது. பலதேவரின் ஒரு பகுதியை குறிக்கிறது. முடிவற்ற என்ற சொல்லின் மற்றொரு பொருள் யாருடைய பகுதிகள் முடிவற்றவையாக இருக்கின்றனவோ அவர்களே ஸ்ரீ பலதேவர் என்பதாகவும், எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடமும் பகவான் பலதேவரின் இருப்பிடமும் அங்கு உள்ளன. பொருள் கோலோகதாமம் அல்லது கோகுலம் என்பது எந்த வகையிலும் இயற்கையாக படைக்கப்பட்ட உலகம் அல்ல. அவர் என்றும் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அந்த இருப்பிடம் அனந்தன்ச சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அனந்த தர்மம் என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சைஷி சக்தி, அதாவது பகவான் சேஷரின் சக்தி. இதன் பொருள் அந்த இருப்பிடம் பலதேவனால் வெளிப்படுத்தப்பட்டது என்பதாகும். அனந்த தேவன் அல்லது சேஷ பகவான் பலதேவனின் ஒரு பகுதியாக இருக்கிறார். இந்த சக்தியின் ஆதாரம் அல்லது புகலிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆடம்பரமான திருவுருவமான ஸ்ரீ பலதேவரின் திருவுருவமாகும். அவர்களிடமிருந்து சித்து அச்சித்து உலகம் முழுவதும் தோன்றியுள்ளது. ஸ்ரீ பலதேவரின் இந்த எல்லையற்ற தாமம் 2 வழிகளில் ஒளிர்கிறது. முதலாவது சித்தானந்தத்தின் எல்லையற்ற சித்த வடிவம், இரண்டாவது ஐதான்யத்தின் எல்லையற்ற மூல உலக வடிவம். ஓரங்கால் மகிமையின் வடிவத்தில் உள்ள மூல எல்லையின்மை தகுந்த இடத்தில் மேலும் விளக்கப்படும். சிதானந்திய வடிவத்தில் உள்ள எல்லையற்ற சிஜ்ஜகத் பகவானின் அசோகம், அமிர்தம் மற்றும் அபய திரிபாத விபூதியாகும். இந்த மகிமை முற்றிலும் ஒளிமயமானது, அதாவது முற்றிலும் உணர்வு பூர்வமானது. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் 2ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 2ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.